ஜப்பான் மூளை இரண்டும் உள்ளவள் மோகினி. மோகினி அழகு ரூபிணி பகை மோதினால் சிம்மவாகினி. மோகினி அழகு ரூபிணி பகை மோதினால் சிம்மவாகினி. என்று கண்டவள் மோகினி. ஒடியும் காளான் இடி தாங்காது, உப்பு கல்லோ மழை தாங்காது, உணர்ந்து கொண்டவள் மோகினி. கோபுரம் எல்லாம் கும்பிட அல்ல, செல்போன் கோபுரம் ஆலயம் அல்ல, தெரிந்து கொண்டவள் மோகினி. புற்றுக்குள்ளும் புதையல் உண்டு, பூவுக்குள்ளும் நாகம் உண்டு, புரிந்து சொன்னவள் மோகினி. வெல்வது எல்லாம் சத்தியமல்ல, சத்தியமெல்லாம் தோற்பதுமல்ல, வென்று நின்றவள் மோகினி. இந்திய இதயம் ஜப்பான் மூளை இரண்டும் உள்ளவள் மோகினி. மோகினி அழகு ரூபிணி பகை மோதினால் சிம்மவாகினி. மோகினி அழகு ரூபிணி பகை மோதினால் சிம்மவாகினி. ஏய், என்னடா அது? நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. சைலஜா வரட்டும். அதான் கம் டு மை ரூம்னு கூப்பிடுவீங்களே, இப்ப கூப்பிடுங்க வரட்டும். டேய், இப்ப அவ எதுக்கு வர சொல்லுங்க, சொல்றேன். பாவா, கம் டு மை ரூம். முதலாளி, இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பாசமா கூப்பிட்டுருக்கீங்களா? ஏண்டா நீயே அவளும் ஒண்ணா? ఏమి బావా? చెక్కెరకా? ఆశ్చర్యంగా ఉంది బావా. எதுக்கு ஆச்சரியம்? నేను 2012లో ఒక అకౌంట్ లో ఒక ప్రాబ్లం ఉందని చెప్పాను కదా. ஆமா. ஓ, முன்னாடியே முதலாளி கிட்ட பேசிட்டு தான் என்கிட்ட டவுட் கேட்டியா? பாவா தான் ராமு கிட்ட கேளு, டவுட் கிளியர் பண்ணுவான்னு சொன்னாரு. அப்போ முதலாளி சொல்லாட்டி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன், அதானே? டேய், இப்ப எதுவா முக்கியம்? பாயிண்ட்டுக்கு வா. முதலாளி, இவங்க எஸ்எஸ் கம்பெனி அனுப்பின 18 லட்சம் ரூபாய் செக்க ஜெகன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. சரி, இது உண்மையான்னு ஜெகன்டே கேட்டலான்னு சொன்னேன். ஜெகனா? இங்க செக் இருக்குன்னு சொன்னது மோகினி தானே? ஆமா, உனக்கு அவ மோகினி, எனக்கு ஜெகன். உனக்கு அது போதுமா? என்ன ஒலற ராமு? அவன் வளரல, உண்மையை தான் சொல்றான். ఏంటి బావా, நீங்களும் ராம மாதிரி வளர்றீங்க? இங்க செக் இருக்குன்னு சொன்னது மோகினி தான். சரி, மோகினி தான் சொன்னதா இருக்கட்டும். சைலு, நீ போயிட்டு அப்புறமா வா. போ. பாவா,
మీరు ఇప్పుడు టెన్షన్ గా ఉన్నారు, నా అప్పరమా వరే. அந்த செக்கை கொடு. ஓமா இப்போ இதை என்ன செய்யறது? எஸ்எஸ் கம்பெனிக்கு நீங்க அனுப்பின செக்கு பேங்க்ல போடாம அப்படியே இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஜெகன் இறந்து போயிட்டதுனால இதை யாரும் சரியா கவனிக்கல. அதனால வேற செக்கு கொடுக்க சொல்லி லெட்டர் எழுதி போடுங்க. ஜெகன் இறந்ததுனால நாம அந்த செக்கை பார்க்கல. சரி, அந்த கம்பெனிக்காரனாவது பேங்க்ல பணம் அப்படியே இருக்க, நம்ம கிட்ட செக்கை போட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. செக்கு போடாம இருக்கிறதுனால 18 லட்சம் ரூபாய் லாபம் நினைச்சிருப்பாங்க. இல்ல நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் செத்த மாதிரி அங்கேயே வேற ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும். அது சரி, உனக்கு எப்படி இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு? முதலாளி, சைலஜா அந்த பணத்தை எடுத்தது ஜெகன்னு சொன்னுச்சு. ஜெகனாவிதான் நமக்கு ரொம்ப ஃபிட் ஆச்சே. அதான் அவங்ககிட்ட உடனே கேட்டேன். உடனே வந்து உண்மையை சொல்லிட்டான். டேய், அந்த பேய் சைலு ஏதா பண்ணுச்சா? எங்களை மட்டும் தலையை பிடிச்சு அந்த பேயை ஆட்டலாம், சைலஜாவை ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு முதலாளி உங்க நியாயம். சரி, அதை விடு. எத்தனை நாளா யாருமே பார்க்காம இருந்த இந்த செக்கை இங்கதான் இருக்குன்னு ஜெகனாவே கரெக்டா சொல்லிடுச்சு. ஆமா, கையால எழுதுறது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்றேன்னு சொல்லி பழைய ஃபைல் எல்லாத்தையும் சிஸ்டத்துல ஏத்தியாச்சு. அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணவன் ஒரே ஆளா இருந்துச்சுன்னா அவர்கிட்டயே டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க தான் சம்பளத்தை குறைக்கிறதுக்காக புது புது ஆளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அப்புறம் எப்படி கேட்க முடியும்? இப்படித்தான் ஆகும். யாரு கண்ணுமே மாட்டாத விஷயம் சைல கண்ணில் பட்டிருக்கு. சைல உண்மையிலேயே புத்திசாலிதான். ஜெகனாவி மட்டும் செக்கை இங்க வச்சதை ஞாபகப்படுத்தி சொல்லலன்னா இன்னும் உங்க சைலு குழம்பிக்கிட்டு தான் இருக்கும். நாம தான் ஆவியை பார்த்து பயப்படுறோம், ஆனா ஆவிங்க எல்லாம் பிரில்லியண்டா தான் இருக்கு. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து அவன் தங்கச்சி லவ் பண்றவனை தேடி கண்டுபிடிக்க சொன்னிச்சு. இப்போ செக்க கண்டுபிடிச்சிருக்கு. ஆவியா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் நாம பயன்படுத்துற விதத்தை வச்சுதான். சரி, போய் உடனே சைலுக்கு வர சொல்லு. முதலாளி, விசா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். அண்ணி, நான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசலாமா? இல்ல விசா, நான் ஒருத்தரை பார்க்க உன்னை அழைச்சிட்டு போக வந்தேன். காலேஜ் முக்கியமா இல்ல நம்ம பார்க்க போற ஆள் முக்கியமானு நீ தான் டிசைட் பண்ணும். அப்படி யார பார்க்க அழைச்சிட்டு போறீங்க? ஆகாஷ் நந்தன். காலேஜ் முக்கியமா இல்ல நம்ம பார்க்க போற ஆள் முக்கியமானு நீ தான் டிசைட் பண்ணும். அப்படி யார பார்க்க அழைச்சிட்டு போறீங்க? ஆகாஷ் நந்தன். ஆகாஷா? அவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். அவன் என்ன ஏமாத்திட்டான். தான் லவருக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து யாராவது தப்பு தப்பா போட்டோ எடுப்பாங்களா? அவன் உன்னை போட்டோ எடுத்ததா சொன்னானா? அவன் போட்டோ எடுத்ததை நீ பாத்தியா? இல்ல, ஆனா எனக்கு தெரியாம ஜூஸ்ல மயக்க மருந்து ஏன் கலக்கணும்? அப்ப அவன் தப்பான எண்ணத்தோட தான் என் கூட பழகிருக்கான்னு அர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல அவன். அவனை நீ தப்பா நினைக்காத. நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எந்த லவராவது தான் காதலிச்ச பொண்ண பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குவானா? இவன் வாங்கியிருக்கான். சரியான ஃபோர்ஜரி. அவனை நம்பி நான் ஏமாந்தது போதும். என்ன என்ன இப்ப ஏமாந்துட்ட? நீதான் ஏமாத்த பாத்திருக்க. டிரைவிங் லைசென்ஸே உனக்கு கிடையாது. அப்படி இருந்தும் உன் அப்பாவுக்கு தெரியாம உன் அப்பாவோட காரை நீ எடுத்துட்டு போயிருக்க. ரோட்ல ஒரு பையன் மேல வேற ஏத்திருக்க. இது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆக்சிடென்ட் பண்ண நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? அந்த பையனை காப்பாத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்க. அந்த நேரத்துல அங்க வந்த ஆகாஷ் தான் அந்த பையனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கான். அவன் மட்டும் இல்லனா நீ தேவையில்லாம போலீஸ் கேஸ்னு போய் உன் பேரு மாமா பேரு எல்லாமே கெட்டு போயிருக்கும். ஹிட் அண்ட் டிரைவ்னா சும்மாவா? உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. உடனே அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால நீ தப்பிச்ச. செலவுக்கு பணம் கேட்டதுக்கு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே பண்ணலன்னு சொல்லிருக்க. சொன்னியா இல்லையா? சொன்னேன். அதுக்காகத்தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணி உன்கிட்ட பணத்தை வாங்கி அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கான். அதனால தான் நீ போலீஸ் கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்க. சுருக்கமா சொல்லணும்னா ஆகாஷ் உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கான். அவன் செஞ்ச முறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் செஞ்ச காரியம் ரொம்பவே நல்ல காரியம். இன்னும் நல்லவன் ஆகாஷ். அவனை போய் தப்பா நினைச்சிட்டேனே. அதனாலதான் அவன் கூட பேச வைக்கலான்னு உன்னை கூப்பிடுறேன். நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும்.
அப்புறம் மாமா அத்தை கிட்ட பேசி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அண்ணி இதுக்கு வீட்ல ஒத்துக்குவாங்களா? அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஆகாஷ் ஏன் இப்படிலாம் பண்றான்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். இப்ப நீங்க அவனை பத்தி நல்லா புரிய வச்சிட்டீங்க. நீங்க எனக்கு அண்ணியா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் எந்திரி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, இப்போது ஆகாஷை பார்க்க போலாமா? இப்ப வேண்டாம், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா காலேஜ் போயே ஆகணும். நான் மதியானத்துக்கு மேல அவனை போய் பாக்குறேன். சரி, நான் வேணா காலேஜ் கிட்ட வெயிட் பண்ணவா? அந்த ராஸ்கலை நான் உங்க கூட போய் பார்க்க விரும்பல. நான் தனியா போய் பாத்துக்கிறேன். ஓ, அதுக்குள்ள ஆகாஷ் உனக்கு ராஸ்கல் ஆயிட்டானா? நான் அவனை செல்லமா அப்படிதான் கூப்பிடுவேன். அண்ணி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி நான் உன்னை பார்க்க விரும்பல, நான் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிடுங்க. எனக்காக இது மட்டும் செய்யுங்க அண்ணி ப்ளீஸ். சரி சொல்றேன், நீ காலேஜுக்கு போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எத்தனை தடவை தான் காலைல விழுவேன்? காலேஜ் போயிட்டு வா. சரி அண்ணி, வரேன். நிசா, இந்த டீ சாப்பிட்டு போ. எனக்கு வேண்டாம் அண்ணி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் இவ விசா கிட்ட பேசினது வச்சு பார்த்தா இப்ப மோகினியா தான் இருக்கா. மோகினியை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இவளை கொஞ்சம் மிரட்டி வைப்போம். மோகினி, இந்த டீ. ஏனாச்சு மோகினி? டீ ஏன் இங்க துப்புற? பிடிக்கலன்னா போய் வாஷ் பேஷன்ல துப்பு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற? ரக ரக ரிம்பா. என்ன நீ சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? எவன் இந்த டீயை குடிப்பான்? ஜெகன் குடிப்பானா? இஞ்சி டீ தானே நான் குடிப்பேன். அது தெரிஞ்சு ஏன் இதை குடுக்குறீங்க? இல்ல, அது வந்து இப்போ விஷா கிட்ட கல்யாண விஷயத்த பேசினதை பார்த்து மோகினி நினைச்சுதான் இந்த டீயை கொடுத்துட்டேன். சாரி ஜெகன். மோகினியா ஜெகனாங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடாது, அதை நான் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? சரி. அன்னைக்கு இன்னும் பேய பார்த்தா பயம் இருக்கதான் செய்யுது. பேயின்னா யாருக்கு தான் பயம் இருக்காது? முதலாளி ஆண்டி, முதலாளி ஆண்டி. என்னடா ராமுருகா, அவர் காஃபி கேட்டாராக்கும். உடனே கொண்டு போய் குடுக்கறதுக்கு காஃபி போடுற மிஷினை வாங்கி வச்சிருக்காரு. இரு, சமையல்லாம் முடிச்சிட்டு கொண்டு வரேன்னு சொல்லு போ. உங்களை யாரு காபி போட சொன்னது? உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. என்ன நடக்குது? அத நீங்களே உங்க கண்ணாலே வந்து பாருங்க. வாங்க ஆண்டி, முதல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. வாங்க வாங்க. அடாடாடாடா, என்ன ஒரு மூமெண்ட், என்ன ஒரு ஸ்டெப். விஜயே தோத்துருவார் போல இருக்கே. ஐயோ ஆண்டி, நீ ஏன்டா தள்ள அடிச்சுக்கிற? உன்னால அந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியலன்னு பொறாம தானே? முதலாளி ஆண்டி, இங்க வாங்க வாங்க. என்ன ஆண்டி நீங்க அவர் ஆட்டத்தை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்றீங்க? ஏன் புருஷன் ஆடுறத பார்த்து நான் என்ஜாய் பண்றேன். நானும் சேர்ந்து ஆட போறேன். இங்க வாங்க, இங்க வாங்க. அப்படியே அவர் கூட சேர்ந்து ஆடிட்டாலும். ஏன் நான் ஆடினா என்ன தப்பு? அவரு பப்புல ஆடுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆண்டி. ஏ, பப்ஸ்னா திங்கிறது, அதுல எப்படி ஆட முடியும்? திங்கிறது இல்ல ஆண்டி, ஆ?
வீக்கெண்டுல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நடக்கிறது. ஷூ போட்டாதான் உள்ளே விடுவாங்க. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஆம்பளையும் பொம்பளையும் ஆடுற ஆட்டம் இருக்க, அப்பப்பா பார்க்கவே கன்றாவியா இருக்கும். அத நீ எப்படா பார்த்த? நான் தான் முதலாளி போகும்போதெல்லாம் போய் பார்த்திருக்கேனே. அந்த மனுஷன் அங்கெல்லாம் வேற போறாரா? ஆமா, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங்னு என்ன கூப்பிட்டு போனாரு. அங்க போனா பாம்பேக்காரங்க வந்திருந்தாங்க. ஜென்ஸா லேடிஸா? லேடிஸ் 2 பேரு, ஜென்ஸ் 2 பேரு. அதுல முதலாளியும் உள்ள போனாரு. ஏதோ இங்கிலீஷ்ல பேசினாங்க. நானும் பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போய் பந்தாவா ஒரு பக்கத்துல நின்னேன். ஆக்சுவலா நான் அங்க போனதே அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கதான். அதுக்காக தான் நீங்க அப்பப்ப பணமெல்லாம் கொடுக்குறீங்க. அது இருக்கட்டும், அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு. இங்க வாங்க, இங்க வாங்க. சொல்லுடாண்ணா. ஏதேதோ பேசி முடிச்சு கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லேடிஸ் இல்ல, முதலாளி கை கொடுத்தது ஒரு ஜென்ஸ் கிட்ட தான். ஓஹோ, அப்ப சரி, மேல சொல்லு மேல சொல்லு. பேசி முடிச்சிட்டு என்ன பார்த்து சொல்ற? பேசி முடிச்சிட்டு 4 பேரும் ஒரு ஹாலுக்குள்ள போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு? அங்க ஷூ போட்டாதான் உள்ள விடுவாங்களாம். அதோட லேடிஸும் கூட இருந்தாதான் உள்ள அலவுடாம். என்கிட்ட தான் 2மே இல்லையே, அதனால வெளியே நிக்க வச்சுட்டாங்க. ஆனா நான் விடுவேனா? கதவுக்கிட்டே நின்னு கதவு திறக்கும் போதும் போகும்போதும் எட்டி எட்டி பாப்பேன். அதுல ஜென்ஸ் யாரு லேடிஸ் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஜென்ஸும் டி ஷர்ட் போட்டிருக்கான், லேடிஸும் டி ஷர்ட் போட்டிருக்கு. ஒரே கச்சா முச்சான ஆட்டம் கூத்து சும்மானம் தான். அது சரிடா, அதுக்கும் இவர் ஆடுறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இருக்காண்டி, அங்க போய் ஆடுறதுக்கு தான் இவர் இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இனிமே வீக்கெண்ட்ல சனிக்கிழமை முதலாளி ஷூ போட்டு கார்ல ஏறினார்னா அவரை வெளியில விடவே விடாதீங்க. ராமுருகா, இது நல்ல பாயிண்ட்டா. இத நம்ம போட போற புக்ல போட்டுடலாம். சனிக்கிழமை ஈவினிங் யாராவது ஷூ போட்டுக்கிட்டு, அது புருஷனா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி, அவங்கள வெளியில விடாதீங்க. வயசு பசங்களை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் உன்னிப்பா படிக்கவும் அப்படின்னு போட்டுடலாம். சரியாண்டி, இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு தெரியாம உன்னை மிரட்டிட்டு அந்த சைலஜாவை வேலைக்கு சேர்த்துருக்காரு அந்த மனுஷன். இத நான் விட மாட்டேன்டா முருகா. அவகிட்ட போய் எங்க ஆபீஸ்ல தான் வேலைக்கு சேர்ந்திருக்கியான்னு சத்தியம் பண்ணுன்னு சொன்னா அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் அப்பவே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு கெஸ் பண்ணேன். அது இப்ப உண்மையாயிடுச்சு. எல்லாம் ஒன்னாலதான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், சாரி ஆண்டி. இல்லன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு முதலாளி சொல்றாரு. அதான் நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிறது அது உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு காரணத்தினாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் முருகா. நானு உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லாம இருக்கிறதுலயும் சில ரீசன் இருக்காண்டி. நீ என்ன ரீசன் சொன்னாலும் நீ செஞ்சது தப்புடா முருகா. இல்ல ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கள. யாருடா முருகா, அது நம்பர் புதுசா இருக்கு. ஹலோ அக்கா, நான் சைலஜா பேசுறேன். ஓ, சைலஜா பேசுறாடா. பக்கத்து வீட்டுல இருந்தா போன் பண்றா. சைலஜாவா? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே எங்க வீட்டுக்கு வரீங்களா? வரேன் முருகா, வரேன். டேய் ராம் முருகா, அவ எதுக்கோ என்ன உடனே வர சொல்றா. நீ துணைக்கு வாடா முருகா. இப்பவே அவளை போய் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வந்துடுறேன். ஏண்டி, என் புருஷனை மயக்கி வேலைக்கு சேர்ந்துட்டியான்னு நேருக்கு நேரம் கேட்டு வந்துடுறேன். வேணாண்டி, நீங்க போய் சண்டை போட்டா லோ கிளாஸ் சண்டை மாதிரி ஆயிடும். யாரோடு வாயாடி கள்ளியே வில்லியே தள்ளி போடி, ராமனின் மைதிலி நான் தாண்டி, பொம்பள போக்கிரி ஓடி போடி அப்படின்னு டான்ஸ் ஆட போறீங்களா? டே, எவன்டா இவன்? அவளுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அவ பெரிய ரம்யா கிருஷ்ணா, நான் பெரிய சிம்ரனா? அட பாடா நீ வேற. நீங்க உண்மையாலுமே சிம்ரன் தான். புகழ்ந்தது போறோம், வாடா. வர மனுஷன் டான்ஸ் ஆடி முடிச்ச பாடல. சரி, இவர் ஆடிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம போய் என்னன்னு கேட்டு வந்துடலாம். ரண்டி அக்கா, எதுக்கா போன்? டேய் ராம் முருகா, இவனா அரகுற ட்ரெஸ்ல இருக்கா. நீ போ முருகா, போ போ. ஆமா முதலாளி ஆண்டி, நான் எஸ்கேப். ஆமா, அது என்ன நீ இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க? போ, வேற ட்ரெஸ் போட்டு வா போ. அக்கா, இதுதான் ட்ரெஸ். வீட்டுக்குள்ள எப்பவுமே இப்படிதான் போட்டுப்பியா? நீ ட்ரெஸ் அறகுறையா போட்டிருக்கேன்னு ராமுவை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். என்ன ட்ரெஸ் இது? லண்டன்ல என் பேர பசங்க, குட்டி குட்டி பசங்க இப்படிதான் போட்டுப்பாங்க. இப்போ இதுதான் ஃபேஷன்கா. என்ன பேசணும் போ. இத போட்டுதான் என் புருஷனையே மயக்கிவிட்ட. లేదుకా, నేను உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு ஸ்ட்ரைட்గా చెప్తానుకా.
నాకు వలవలని பேசுறது பிடிக்காதுக்கா. உனக்கு வளவலான்னு பேசுறதுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சொல்லு என்னன்னு. ఏం చెప్తారుకా? நான் செப்பறதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னேன்னு சொல்லு முதல்ல. சாரிக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இந்த தப்புக்கு நேன் தான் காரணம்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. நேன் தான் காரணம்க்கா. என்ன அவ தப்புக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வாங்கி எடுக்கிறா. ஐயோ, அந்த மனுஷன் வேற டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, கதையே மாறி போயிடும் போல இருக்கே. சைலஜா, என்ன மன்னிச்சிருக்கா. மன்னிச்சிருங்க, தப்பு நடந்து போயிடுச்சு. இத பார், சும்மா அதையே சொல்லி சொல்லி என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. என்ன தப்பு நடந்துச்சு? இப்ப எதுக்கா நீ வாந்தி எடுத்த? உன் புருஷன் துபாயில இருக்காரு, அப்புறம் எப்படி? அக்கா, மீறி நினைச்ச மாதிரி அந்த வாந்தி இல்ல, இது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுக்கா. அதான். ஓ அப்படியா? தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீல, அது என்ன? உங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தது உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்க்கா. ஓ, மறு ஒளிபரப்பா? నేను உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம் நினைச்சேன்க்கா. ஆனா பாவா தான் நான் சொல்லும் போது சொன்னா போறோம்னு சொன்னாரு. அதான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணியும் உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. சாரி, என்ன மன்னிச்சிருங்கக்கா. இத சொல்றதுக்கு தான் என்ன இவ்வளவு நேரம் டென்ஷன் படுத்தினியா? தனியா பேசணும் என்ன வர சொல்லிட்டு வாந்தி எடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு கதி கலங்க வச்சுட்ட. உன்ன முதலாளி ஆண்டி, சிலரை கவுக்கணும்னா, அவங்கள எப்படியாவது அந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பணும்னா, உலகத்திலேயே பெரிய வில்லத்தனமான கூட இருந்தே குழி பறிக்கிறது, உறவாடி கெடுக்கிறது, இத மட்டும் நீங்க பக்காவா பண்ணா போதும். இந்த சைலஜாவை வீட்டை விட்டு என்ன, இந்த நாட்டை விட்டே ஓடி போயிடுவா. இதை ஏன் நீங்க செய்யக்கூடாது ஆண்டி? சைலு, நீ வேலைக்கு சேர்ந்ததை இப்பவாவது சொன்னியே, உன்னை மன்னிச்சிட்டேன் போ. మీకు పెద్ద మనసుకా. என்ன உடனே மன்னிச்சிட்டீங்க. உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அங்க வந்து பாவா, ராமு எல்லாரும் இருப்பாங்க. அதனாலதான் உங்களை எங்க வர சொன்னேன். சரி, நான் தான் உன்னை மன்னிச்சிட்டேன்ல, நான் வரேன். அக்கா, அக்கா வந்ததும் வந்துட்டீங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம்க்கா. என்ன செய்ய சொல்ல போறான்னு தெரியலையே. இத கட்டி விடுறீங்களா? என்னது, புடவை கட்டி விடணுமா? ஆமாக்கா, నాకు புடவை கட்ட வராது. ஆமா, இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் புடவை கட்ட தெரியாது, தமிழ் பேச தெரியாதுன்னு சொல்றதே பழக்கமா போச்சு. எனக்கு தெரிஞ்ச வீட்டுல பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு என்ன வர சொல்லியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். பொண்ணு வந்து ஜீன்ஸ்லயும் டிஷர்ட்லயும் நிக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க, ஏமா உனக்கு புடவை கட்ட தெரியாதான்னு. ஐ டோன்ட் நோ அப்படின்னா உடனே பொண்ணே வேணான்னு போயிட்டாங்க அவங்க. அட்டனா? ஆமா, பொண்ணுங்களுக்கு புடவை கட்டினாதான் லட்சணமே. அது எங்க தெரியுது இந்த காலத்து? அதுதான்க்கா, எனக்கு புடவை கட்ட வராது. ப்ளீஸ் கட்டி விடுறீங்களா? சரி வா, கட்டி விடுறேன். இப்ப ஷைலஜாவுக்கு வைஷ்ணவி ஆண்டி புடவை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதோ புடவை கட்டி முடிச்சிட்டாங்க. ஷைலஜா வெளியில வரப்போறா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், வரேன். ஏய், இது ஏன் வீடு இல்ல, உன் வீடு. கதவை மூடி பூட்டி எடுத்துக்கிட்டு போ. కదవ పూటి సావి ఉங்ககிட்ட தானே கொடுக்கணும். మీరు ఇక్కడ தானே ఉంటారు. మీరే లాక్ చేసి సాவி கொண்டு போங்க. அது சரி, இப்ப எதுக்காக திடீர்னு நீ புடவை கட்டணும்னு ஆசைப்பட்ட? அதியா, பாவா தான் புடவை கட்டினா பிடிக்கும்னு சொன்னாரு. சரி, பாவாக்காக புடவை கட்டி பழகலாமே தான். அப்படி பாவி, என்ன வச்சே புடவை கட்டி பழக ஆரம்பிச்சிட்டியா நீ? நல்லா கட்டி விட்டுருக்கீங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ். నేను వస్తానుக்கா. வைசு, உலகத்திலேயே கிளாமரான ட்ரெஸ் எது தெரியுமா? புடவை. புடவை கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன்னை எப்பவும் புடவை கட்ட சொல்றேன். ஏ ஷைலா, ஐயோ, இந்த மனுஷனும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மனுஷன் மட்டும் போயிருக்கட்டும், கைமாதான் நீ. இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் நான் பிளான் பண்ணா ரொம்ப நெருங்கி போறாங்களே. அப்பனே முருகா, இது எங்க போய் முடிய போகுதோ எனக்கு தெரியலையே.